அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது திருக்குறள்ல முதல் குறள். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் அகரம் அந்த முதல் எழுத்தா இருக்குதோ அதே போல இந்த உலகத்துக்கு, இந்த உலகம் தோற்றத்துக்கு கடவுள் ஒரு முக்கிய காரணமா இருக்கிறார், ஆதி பகவன் ஒரு முக்கிய காரணமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த குறள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதை நீங்க அப்படியே பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ இந்த ஆதி பகவன் அப்படின்றது தேவன். ஆதியில அவர் வானத்தையும் பூமியும் நம்ம பார்க்கிற சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்தார், அதாவது கிரியேட் பண்ணார் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. நீங்க கேட்கலாம், அந்த ஆதி பகவன் அப்படின்றது நிறைய பேர் இருக்கிறாங்களே, யாரை வேணாலும் சொல்லலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பைபிள்ல இன்னொரு வசனம் தெளிவா சொல்லுது. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்போ வார்த்தை தான் தேவன். இந்த வார்த்தை அப்படின்றது யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் தேவன். அவர் ஆதியில தேவனாக வார்த்தையாக இருந்தவர். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நமக்காக 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நிறைய பேர் இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்க ஆண்டவர் தான் சிலுவையில் அறையப்பட்டாரே, அவர் செத்து போயிட்டாரு, செத்து போனவரையா நீங்க ஆராதிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவர் சிலுவையில் அறையப்பட்டது உண்மைதான், எல்லா மனுஷங்களோட பாவத்துக்காகவும் அவர் ஒரே தரம் பலியானது உண்மைதான். ஆனா அவர் 3வது நாள் மீண்டும் உயிரோட வந்தாரு. இன்னைக்கும் அவர் ஜீவனோட இருக்கிறாரு. மீண்டும் நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை சாதாரண ஒரு குழந்தையாக மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்திருக்கலாம், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா 2வது வருகை அப்படி இருக்க போறதே கிடையாது. அவர் ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு வரப்போறாரு. அதனால நீங்க அவரோட 2வது வருகைக்கு ஆயத்தமா இருங்க. ஆதி பகவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான்.